தற்போது புதுச்சேரிக்கு கிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் பெஞ்சல் புயல் மையம் கொண்டிருக்கிறது. சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது புயல் மையம் கொண்டிருக்கிறது. 300 கிலோமீட்டர் தொலைவில் நேற்று இருந்தது. தற்போது படிப்படியாக நகர்ந்து அதனுடைய நகர்வு வேகம் அதிகரித்தும் குறைந்தும் நகர்ந்து கொண்டே வந்து தற்போது சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது பெஞ்சல் புயல் மையம் கொண்டிருக்கிறது. இந்த புயல் மரக்காணம் மாமல்லபுரத்தை மையமாக வைத்து புயலுடைய முன்பகுதி கரையை கடக்க தொடங்கும் என்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைகிறார். சிவராமன், தற்போது புயலினுடைய இந்த வேகம் அதிகரித்திருக்கிறது, அதே போல சென்னைக்கு மிக அருகில் இருக்கிறது, நிலவரம் என்ன? வணக்கம் சுரேஷ். காலையிலிருந்து பார்த்தோம்னால் பெஞ்சாம் புயல் பார்த்தோம்னால் 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த நிலையில் தற்பொழுது வேகம் என்பது அதிகரிக்க துவங்கி இருக்கிறது. 12 கிலோமீட்டர் வேகத்தில், மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் தற்பொழுது இந்த பெஞ்சல் புயலானது நகர்ந்து வருகிறது. இது தற்பொழுது பார்த்தோம்னால் சென்னைக்கு தென்கிழக்கு 110 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவையில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது தொடர்ந்து மையம் கொண்டு நகர்ந்து வருகிறது. இந்த புயல் பார்த்தோம்னால் ஒரு தீவிர புயலாகத்தான் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்னோட சொன்னால் புயல் தற்பொழுது கிட்டத்தட்ட நெருங்கி வந்து விட்டது. இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் மட்டுமே இருக்கிறது. தற்பொழுது நேரம் 11 மணி. ஆனால் பார்த்தோம்னால் மாலை 7 மணிக்குத்தான் புயலின் கண் பகுதி கரையை தொடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் முன்வட்ட பகுதி, அதாவது புயலினோட முன்வட்ட பகுதி பார்த்தோம்னால் மரக்காணம் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது வரை இந்த புயல் கடந்து வரக்கூடிய அந்த பாதை என்பது தொடர்ந்து அதிகரித்து வர துவங்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். புயலின் வேகமும் அதிகரித்திருக்கிறது. இதனால் பல்வேறு பகுதிகளிலுமே கனமழை முதல் மிக கனமழையானது பெய்து வருகிறது. மகாபலிபுரம், மரக்காணம், அதே போன்று திருப்போரூர் உள்ளிட்ட அந்த கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை கொட்டி வருகிறது. சென்னை முழுவதுமே தற்பொழுது வெள்ள நீரால் சூழப்பட்டிருக்கிறது. எங்கு பார்த்தினும் இருள் சூழ்ந்த ஒரு பகுதி தான் இருக்கிறது. இதனால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிரிவிட்டபடி தற்பொழுது வாகனங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி தான் பார்க்கிறோம். இந்த புயல் கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு இன்று மாலை துவங்கினாலுமே கூட நாளை காலை அதிகாலை வரை நடைபெறும் என தெரியப்பட்டிருக்கிறது. இதனால் இன்று முழுவதுமே பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகள் இருந்தால் தற்பொழுதே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது உணவு, அடிப்படை தேவைகளான அந்த உணவு, மெழுகுவர்த்தி உள்ளிட்டவைகளை இப்பொழுதே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் மாலை புயல் கரையை கடக்கும் பொழுது தீவிரமான ஒரு காற்று என்பது இருக்கும். 90 கிலோமீட்டரிலிருந்து 110 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதனால் மரக்கிளைகள் முறிந்து விழக்கூடும். அதே போன்று மின்சார கம்பங்கள் ஒடியக்கூடும் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் இருக்கிறது. என்னதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தாலுமே கூட இந்த காற்றின் வேகத்தை பொறுத்துதான் இயற்கைக்கு முன்பு பொதுமக்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. இதனால் பொதுமக்கள் தங்களுடைய உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற புயல்களை விட இந்த புயல் பார்த்தோமேனால் தொடர்ந்து நகரக்கூடிய வேகம் என்பது அதிகரித்தும் குறைந்தும் காணப்பட்டு வருகிறது. கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பு 10 கிலோமீட்டர் வேகத்திலும் 13 கிலோமீட்டரும் வேகத்திலும் நகர்ந்து வந்த இந்த புயலானது தற்பொழுது காலை 6 கிலோமீட்டர் வேகத்திலும் தொடர்ந்து 7 கிலோமீட்டர் வேகத்திலும் நகர்ந்து தற்பொழுது 12 கிலோமீட்டர் வேகம் என்பதை எடுக்க துவங்கி இருக்கிறது. 12 கிலோமீட்டர் வேகம் எடுத்தாலுமே கூட புயலினுடைய மையப்பகுதி கரையை துவங்குவதற்கு மாலை 7 மணி ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் புயல் மெதுவாகத்தான் கரையை கடக்கும். புயல் கரையை கடந்ததற்கு பின்பு பார்த்தோம்னால் ஒரு மயான அமைதி என்பது இருக்கும். அப்பொழுது யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். ஏனெடுத்தால் புயலின் பின்பகுதி கரையை கடப்பதற்கு இன்னும் ஒரு 3 மணி நேரம் ஆகும். புயல் கரையை கடந்து விட்டதே, அமைதியாக இருக்கிறது, மழை இல்லை, காற்று இல்லை என்று சொல்லி யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். ஏனெடுத்தால் புயல் பின்பகுதி கரையை கடக்கும் போது மீண்டும் ஒரு தீவிர கனமழை என்பது இருக்கும். முழுவதுமாக கடப்பதற்கு நாளை மதியம் வரை ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளையுமே சென்னையை பொறுத்தவரை கனமழை என்பது தொடரும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலுமே கனமழையானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது வரை விழுப்புரம், கடலூர், புதுவை, செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட அந்த கடலோர மாவட்டங்களில் மட்டுமே தீவிர கனமழை பெய்து வருகிறது. உள் மாவட்டங்கள் இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல கனமழை துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது நாளை அதிதீவிர கனமழையாகவும் உள் மாவட்டங்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விரைவில் தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னைக்கு இன்று பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு.
அந்த ரெட் அலர்ட் வந்து இதற்கு முன்பு கொடுக்கப்பட்ட ரெட் அலர்ட்ல பார்த்தோம்னா மழை வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா மழை வந்திருக்காது. ஆனா இந்த முறை கொடுக்கப்பட்ட அந்த ரெட் அலர்ட்ல பார்த்தோம்னா நேற்று இரவு துவங்கிய இந்த மழை தற்பொழுது படிப்படியாக அதிகரித்து தற்பொழுது மிகப்பெரிய ஒரு மழையாக மாறி இருக்கிறது. சென்னையின் தாழ்வான பகுதிகளில் முழுவதுமே தண்ணீர் தேங்கி இருக்கிறது. மாநகராட்சி அதிகாரிகள் இந்த மழை நீரை அகற்றக்கூடிய பணிகளை ஒரு 600 மோட்டார் பம்புகளை வைத்து மழை நீரை முழுவதுமாக அகற்றி வரக்கூடிய அந்த பணிகளை தற்போது தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். மழை சற்று விட்டால் மட்டுமே இந்த பணிகளை முழுவதுமாக அவர்களால் செய்ய முடியும். மழை தொடர்ந்தால் இந்த பணிகளை செய்வதிலுமே சற்று தொய்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று புறநகர் ரயில் சேவையை இயக்குவதிலும் தற்பொழுது ஒரு தொய்வானது ஏற்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால் தண்டவாளங்கள் முழுவதும் வெள்ள நீரால் சூழப்பட்டிருக்கிறது. இதனால் ஒரு சில புறநகர் ரயில் சேவை மட்டுமே அத்தியாவசிய தேவைகளுக்காக இயக்கப்பட்டு வருகிறது. ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்காக இந்த புறநகர் ரயில் சேவை தற்பொழுது இயக்கப்பட்டு வருகிறது. ஆனா மெட்ரோ ரயில் சேவையில எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஏனென்று சொன்னால் அது உயர்மட்ட மேம்பாலங்கள், அதே போன்று சப்வே என்று சொல்லக்கூடிய இதனால மழை நீர் உள்ளே செல்வதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்பதனால் மெட்ரோ ரயில் சேவையில் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. அதே போன்று புறநகர் ரயில் சேவை பாதிப்படைந்திருக்கிறது. அதே போன்று மதுரையிலிருந்து சென்னை நோக்கி வந்த விமானம் திரும்ப மதுரைக்கே திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. மோசமான வானிலை காரணமாக சென்னையில இன்னைக்கு எந்த விமானமும் தரையிறங்காது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பெங்களூர், அதே போன்று ஹைதராபாத், டெல்லியிலிருந்து வரக்கூடிய விமானங்கள் இன்று சென்னை நோக்கி வர வேண்டாம் என்றும் தீவிரமான ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறு அறிவிப்பு வரும் வரை அவர்கள் தங்களுடைய விமானங்களை இயக்க வேண்டாம். பயணிகளுக்கும் இதுவான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், முன் அறிவிப்புகளை முறையாக தர வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது முறிந்து விழுந்த மரங்களை அகற்றக்கூடிய பணிகளில் தற்பொழுது மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த புயலின் தீவிரம் பிற்பகல், அதாவது மதியத்திற்கு பின்பு இன்னும் தீவிரமாக இருக்கக்கூடும். மழையின் பொழிவு என்பது அதிகமாக இருக்கும் என்பதனால் பொதுமக்கள் பார்த்தோம்னால் அனைத்து வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த புயலை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது ஒரு தீவிரமான புயல். இதற்கு முன்பு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் என சொல்லப்பட்டது. ஆனால் தற்பொழுது புயலாகவே கரையை கடக்கிறது. இதனால் இது கஜா மற்றும் வர்தா புயல்களை விட தானே புயல் உள்ளிட்ட பல்வேறு புயல்களை பார்த்த மாவட்டம் கடலூர், புதுவை உள்ளிட்ட மாவட்டங்கள் தற்பொழுது மீண்டும் ஒரு புயலை பார்க்க இருக்கிறது. பொதுமக்கள் உயிர்களை, உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முன்னெச்சரிக்கையுடன் நடக்க வேண்டும். புயல்களின் போது என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்ற பேரிடர் மேலாண்மை தந்திருக்கக்கூடிய அந்த அறிவுரைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும். தற்பொழுது புயல் சென்னை கடற்கரையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. மதியம் ஒரு 3-4 மணிக்கெல்லாம் ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.